ஸோ பிக் பாஸ்ல சாட்டர்டே ஒரு எவிக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சண்டே எவிக்ஷன் யாரு அப்படின்றது பல பேர் இன்னுமே கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. திரும்பவும் கிளியர் பண்றேன். சண்டே எவிக்ட் ஆக போறது ஒரு நபர். அந்த நபரை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம லைக்கும் ஐப்பும் போட்டுருங்க. ஸோ கனித்திரு அவங்க தான் சண்டே எபிசோட்ல எவிக்ட் ஆக போறாங்க. அவங்க எவிக்ஷன் வந்து கொஞ்சம் பயங்கர எமோஷனல் மூமெண்ட்டாக தான் அந்த டீமுக்கே இருக்கும். சபரிக்கா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம், அரோரா, சுபிக்ஷா இவங்கெல்லாம் பயங்கர க்ளோஸ்டாக ரீசெண்ட் டேஸாக இருந்தாங்க. பயங்கர வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள உழைச்சிடும் மீன்ஸ் உலுக்கிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர எமோஷனல் மூமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் கனித்திரு எவிக்ஷனை ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. அந்த கூட்டங்கள் வெளியே வந்து செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் அப்படின்ற பேர் வைக்கிறதுலாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா வெளியே நான் வந்து எந்த ஒரு கண்டஸ்டன்ஸும் இந்த டேக் லைனோ இதை பயன்படுத்தி நான் எந்த ஒரு கண்டஸ்டன்ஸை பேசியதே கிடையாது. இந்த சீசனில் பேசவும் கூடாது. ஓகே, அது ரொம்ப தப்பு. ஒரு வாட்டி நான் பண்ணியிருக்கேன், அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். பேப்பர் ரவுடி அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் நான் பண்ணியிருக்க கூடாது. அது நான் பண்ண தப்பு. யாரையுமே கண்டஸ்டன்ஸோட சப்நேமோ இந்த டேக் லைனோ இந்த மாதிரி பிராண்ட் பண்ணுறது தப்பு. அது நானே பண்ணியிருக்கேன்றது அன்றைக்கி நான் அடுத்து அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னையே அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் மாற்றிட்டேன். ஆனால் இப்போ வெளியேறினதுக்கு அப்புறமும் இன்னும் சில பேர் எப்படின்னா அவங்க வெளியேறினதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அது தப்பு நான் சொல்ல. ஏன்னா ஒருத்தர் உங்களுக்கு ஆப்போசிஷனாக கனி இருந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை செலிப்ரேட் பண்ணுங்க, நல்ல ரீதியில் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தர் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹேஷ்டேகை போட்டு அவங்க திரும்பவும் அந்த அவங்க கேவலமான கோட்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் எவிக்ஷன் ஆனது ஓகேப்பா, செலிப்ரேட் பண்ணுங்கப்பா, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணுறேன்ற பேரில் கெட்ட வார்த்தைகளில் எழுதி கமெண்ட் போடுறது, கேவலமான போஸ்ட் போட்டு அதை இது பண்ணுறது அப்படின்றலாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது எங்கே போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா கனி ஒரு ரிலேஷன்ஷிப், கனி மற்றும் எஃப்ஜேக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக பண்ணது ஒரு சில கூட்டங்கள் தான். இதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படிலாம் நடந்துக்கலாமான்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு போர்ட்ரையில் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அது வந்து எஃப்ஜே கிளாரிஃபை பண்ணதுக்காக வரையுமே இந்த ஒரு போஸ்ட் சர்க்குலேட் ஆகி ஏஏ எடிட் கொண்டு இதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ற வரையும் இவனுங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் எப்பயோ கம்ப்ளைண்ட் கனியோட ஒரிஜினல் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் வர வரையும் இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னதுக்கு அப்புறம் தான் அது ஸ்டாப் ஆச்சு. அதில் இப்பயும் வந்து எவிக்ஷனுக்கு அப்புறம் இவங்க பண்ணுற வேலைகள்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது மக்களே. அந்த அளவுக்கு வன்மத்தோட போட்டுக்கொண்டு இருக்கும் நபர்களை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பு தான் ஆகுது அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அப்படி என்ன நீங்கள் அந்த அளவுக்கு கனி மேலே வன்மம் இருக்கிறதுக்கு என்னையா இருக்காங்க, என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரீசெக் பண்ணி பார்த்தா கனி என்னங்க வன்மமாக பண்ணிட்டாங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நான் சொல்கிறேனே, 3 விஷயங்களை தாண்டி எனக்கு பெருசாக எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கனி இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியும் இந்த அளவுக்கு ஏற்ற சம்பாதிக்கிறது கனி அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றதான் எனக்கு வந்த கேள்வி. மொதல் விஷயம், கனி அந்த சாப்பாடில் உப்பு போட்ட மேட்ரு. நானே சேனலில் வாரம் 2வது வாரம்லாம் நீங்கள் பாருங்கள், டிபேட்டு கொண்டு பாருங்கள். கனி பண்ணது தப்புன்றதை பல இடங்களில் நானே பேசியிருக்கேன். எப்படி பல இடங்களில் நாங்களும் பேசியிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ரெகுலராக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப தப்புன்ட்டு. அது தப்பு. ஓகே, அதை தாண்டி ஒன்றா 2வது என்ன கனி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேன்ற நபரை பல நாள் அட்ரஸ் பண்ணாமல் அவங்க வந்து அங்கே தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்களே தவிர்த்து எல்லாத்தையும் ஓப்பனாக அட்ரஸ் பண்ணாமல் பல நாள் விட்டுருக்காங்க. அது பண்ணது கனியோட 2வது தப்பு. ஓகேவா, அந்த 2 தப்பு கனி பண்ணியிருக்காங்க. அது வந்து எஃப்ஜே கூட க்ளோஸாக பழகினதால கொஞ்சம் அந்த பாசம் இதில் போயிட்டு கனியோட அது அவங்களோட குவாலிட்டி அதனால் அது காமிச்சிட்டாங்க. அது தப்பு, அது மாற்றுக்கிறதுல. அதுக்கப்புறம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பாக செயல்பட்ட மாதிரி இனிஷியல் ஒரு 2 to 3 வீக்ஸில் அந்த குரூப்பாக இருந்தாங்க. அந்த சூப்பர் டீலக்ஸ் வைல்டு கார்டு வர்ற வீக் முன்னாடி வரையும் இருந்தாங்க. ஓகே, அந்த 3 தப்பு தாங்க பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த வீட்டில் மற்ற கண்டஸ்டன்ஸ் மாதிரி நெகட்டிவிட்டியோ டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஏதாவது வேலை அவ்வளோ பார்த்தாங்களா அப்படின்றதான் எனக்கு கேள்வி. எப்படி அந்த நெகட்டிவிட்டியோ டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு மற்ற கண்டஸ்டன்ஸை விட பார்த்தாங்களா? அப்படியே கனிக்கு இவ்வளோ ஏற்றடு வருது அப்படின்னா இவங்களாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். இவங்களாம் நரேட்டிவ் செட் பண்ணுறது, இவங்களாம் கிரியேட் பண்ணுறது, அந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஏட்டுக்கு டிசர்விங்கான கேண்டிடேட் கனி அப்படின்றது கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரையும் நோ அப்படின்றது தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க மற்றவங்களாம் வந்து டாஸ்க்கை உருப்படியாக விளையாட மாட்டாங்க. அதுலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மற்றவனை வந்து கேவலமாக பிராண்ட் பண்ணுறது, லேபிள் பண்ணுறது, கேடுகட்டத்தனமாக பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கனி இந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. இப்படி நான் சொல்கிறேனே, இதில் எதுவுமே பண்ணலையே கனி. அப்படியாப்பட்ட நபரை வந்து நீங்கள் என்ன மாதிரி பிராண்ட் பண்ணுறீங்க? சனி கனி அப்படின்றீங்க. அவங்களுடைய பர்சனல்
அந்த ஒரு இஷ்யூ எல்லாம் எடுத்து பர்சனல் போட்டோ எடுத்துட்டு பண்றீங்க. எவ்வளவு பெரிய கேடு கட்டத்தனம், கேவலமான தனம். இன்னும் திருந்தல. எவிக்ட் ஆனாங்க, எவிக்ட் ஆனது கூட நிம்மதியா விடுவீங்களா? அது செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க. ஆனா அப்பயும் வந்து இதெல்லாம் போட்டு பண்றதெல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்குது, கேவலமா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் எங்க போய் திருந்த போறாங்கன்னு தெரியல. ஆனா கனி இந்த ஏட்டெடுக்கும் இதுக்கும் டிசர்விங் இல்லாத கேண்டிடேட். இப்ப கூட அவங்களோட எவிக்ஷன் ஓட்டு படி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது அன்ஃபேர் தான் அப்படின்றது பல பேருக்குமே தெரியும். பட் எனிவே கனி இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆனது, எவிக்ட் ஆக வேண்டிய நேரத்தில் எவிக்ட் ஆயிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வாரம் எவிக்ட் ஆகக்கூடிய நபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை இல்ல அப்படின்றது தான் சொல்லுவேன். டோட்டலி அன்டிசர்வ்டு. அவங்க டிக்கெட் டு ஃபினாலியை போயிருந்தா ஓரளவுக்கு நல்ல காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேம் பிளேயரா தான் கனி டாஸ்க்ல எல்லாம் பயங்கரமா தான் இருந்திருக்காங்க. அதை நீங்க சோ கால்டு பல பேர் சொல்றீங்களே, அவங்கள விட பெட்டரா கனி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்கன்றது தான் உண்மை. ஓகே, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.